என்னையா ஏளனமா பேசுற? பேசலாமா நீ? ஒரு நர வம்சத்துல பிறந்த நீ என்னவா அடா போடான்னு பேசுற? அப்படி ஏளனமா பேசுற அடி ஆளைக்குள்ளே எட்டு நாள் ஒரு வாரத்திற்கு கருவழிக்கலையாரா கடவுளுக்கு நாம் பிள்ளை இல்ல என்பராக நெஞ்சு தட்டினால் ஜபரதம் விட்டால் நேராக மறைந்தா கவலை வருது வந்துரும்ல. ஆகா போற போகல சூடான ஒரு வார்த்தைலாம் சொல்லிட்டு போயிட்டான் பேசிருக்கிறான் என்பராக புலைய மகள் அண்ணன் கொண்டு வந்தவள் எப்படி வருகிறா? என்ன பண்றா? அழுதுண்டே வாரா. ஏழாவது அறை கிடந்து வருகிற வேலை கண்டார்கள் ஒளிவார்கள் எல்லாம். அம்மா பெண்ணே மாவிஜைக்கு நீ அண்ணன் கொண்டு
இவள் மயங்க இவளை கண்டு அவள் மயங்க அன்புருட மனமுருட ஆகவிழங்கர முரளே மாயாண்டி அழக கண்டாள் மயங்குகிறாள் மாயிசை செய்ய சமயமென்று அவளையிட்ட மன்னன் போய் அவளோடு சேர்த்தனைத்தான் பிடித்த கணவன் போய் கட்டி முத்தம் கொடுப்பான் அடிகுடலை ஐயா அன்புருளே கருவழிந்தாளே அந்த மாவுசிக்கு சுடலையோடு அருளால் கருவழிந்தாள் புலையம்மா அடியார கண்ணியரை கருவழித்தா ஆமா கருவழித்து இருக்கிறான் சீரழியா கண்ணியரை சீர்குலைத்திருக்கிறான் அழிச்சிருவான்ல என்ன செய்யா நிலை மாறுறது ஆர் ஒருவருக்கும் தெரியாமல் அரிசங்கநல்லூர் அம்மை பகவை வாசலிலே வந்து அரியார பிள்ளையாவே சுடலை இருக்கிறான் என்ன நடக்கிறது என்னப்பா சுடலையோட ஆடின களியாட்டத்தின் காரணத்தினாலே மகளானமாவிடைக்கியானவள் என்ன பண்ற என்ன பண்ணுகிறான் ஒரு நாள் இப்படி இருக்க மாட்டாளே என்ன ஆச்சு மகளுக்கு என்ன சுகக்கேடு ஆகி போச்சா இது விரல் காய்ச்சல் ஆயிருக்குமா விடியதுக்கு முன்னால எந்திரிப்பா ஆமா நல்ல விடிய கூட செய்யாத சடார எந்திரிச்சிருவாள நல்ல பலசாலி இல்ல இல்லையா ஆமா எந்திரிச்சு ஜானாங்கெல்லாம் தெளிச்சு முச்சவாதல் பிறகு நம்மளை எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பாள நம்ம பிள்ளை ஆமா தகப்பனை எதிர்பார்த்துட்டே இருப்பா பிள்ளைக்கு என்ன நினைக்கிறா என்பதாக தலைவாசல் நின்று தன் மகளாய விலைக்கு பின்னாலை அழைத்தார் அவைய குரலோசை கொடுத்து அழைக்கிறார் ஆமா மகன் எப்படி அழைக்கிறான் கண்ணாடியை பார்க்குகிறாள் புலையின் மகளான மாவிதைக்கியானவள் ஆமா எழுந்திருக்கா ஆமா நிறைய பேர் பாக்குறாங்க என்னாச்சுப்பா உருவத்தை பாக்குறான் அன்னைக்கு மாதிரி லட்சணம் ஒரு நாள் அவ லட்சணமா எல்லாம் இருக்கு
எப்படி இருக்கிறாள் ஐயா உலகமற்ற ரவிகளில் எப்படியா இருக்கிறாய்? அந்த ஆண்டவன் மாயன் சுடலையோடு ஆடின களியாட்டத்தின் காரணத்தினால், ஆட்டத்தின் ஒரு காரணத்தினால் சுடலையோடு அருளால் அவ என்ன நிலையில இருக்கிறா? எப்படி இருக்கிறா? அந்த உலகம் எப்படி இருக்கிறாய்? இருக்கிறா? அவளுக்கு பொட்டெல்லாம் அழிந்திருக்கு, செண்டாளா சதிகாரா நீ இருக்கிறாய் என்ற தைரியத்தில் இன்பமாக இருந்தேன். மந்திரவாதி மாறு கட்டி அலைஞ்சியே, தலைக்கணம் பிடிச்சு அலைஞ்சியே பாவி, உன்னிலையும் பெரியவன் நேற்று உன் மகளை சிறையளித்தாரே. அழிச்சிட்டான். ஏன் லாந்திர வெளியில? ஏன் லாந்திர? தந்திரவாதி தரையிலே இருக்கலாமா பாவி? நடமாடாத. நீனு இருக்கப்படாது, நானும் இருக்கப்படாது. கூடாது கூடாது என்பதாக சொன்ன உடனே தான், ஏ மகளே ஏன் கவலைப்படுற? ஏன் நீ கவலைப்படுற? உன்னை கருவளித்தவன் யார் என்று இப்பொழுதே பார்க்கிறேன். பார்க்கிறாயா என்பதாக பாராள அறை திறந்து மையெடுத்து சுமலெடுத்து வெத்திலையிலே ஆரோட்டம் பார்த்தான். தடவு பார்க்கிறான். அப்பந்தான் யார் நிற்கிறா? இதோ இருக்கிறானே ஆண்டவன் உயிக்காட்டான். ஆரிச்சங்கநல்லூர் அம்மை பகவதி வாசல் பெறதானே ஆண்டவன் மாயாண்டி இட்ட வெங்கலப்பிடத்தில் என்று ஆடுகிறான். ஆடிக்கொண்டே நிற்கிறான். ஏ மகளே பார்த்தாயா? உன்னை கருவளித்தவன் சாமானியன் அல்ல, இல்ல தெய்வம் மனுஷன். ஆரிச்சங்கநல்லூர் அம்மை பகவதி வாசல் பிரதான் ஆண்டவன் மூச்சாட்டு சுடலை இருக்கிறான். அதனால் அவன் தெய்வமாயிருந்தாலும் சரி விடுவனா? விடமாட்டாண்டி. என்னை 8 நாள் வாரத்திலே அவனை பிடித்து சிமுனிலே வைத்து கசத்திலே தார்க்கிறேன். பார்க்கிறியா? கவலை இல்லாம போ 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 அப்படின்னு சொல்லி 7வது அறைக்கு கீழே அனுப்பினாமல்ல. அறிவுரை சொல்றான். ரிஷி கற்பர் ஆத்தங்காறு வடிபோலவை காத்தடித்து தாளை பூப்பது மாதிரியே ஈசன் ஊக்கியாட்டான் அருளால் 7 மாத சூலோடு 7 அறையில் இருக்கிறாள். என்ன நடக்கிறது? என்ன ஆகிறது? மேநாடு சீமை மேன்மை உள்ள நாடு. நாடாக இருந்தது. ஏலத்தூரிலே 7 வீட்டு வேலை மக்கள் 8 வீட்டு மலப்பள்ளியர்கள் அநேகம் பேர் இருக்கிறான். காக்காட்சி மலையிலே பயிர் செய்திருக்கிறார். ஆமா, பஞ்சகாலம் போக்குவதற்கு பயிர்னா சாமானியப்பட்ட பயிர் அல்ல. என்ன? ஒரு காக்காட்சி மலையிலே பயிர்கள் செய்திருக்கிறான். பாரு என்ன பயிர்கள் அல்ல, என்ன பயிர்கள் செய்திருக்கிறான் ஐயா? மஞ்சள் இஞ்சி மிளகு சுக்கு, மஞ்சள் இஞ்சி மிளகு சுக்கு, காயா சாரிக்காயா, காயோ சாதிக்காயோ, சிந்தனை அப்படி கூட கேப்ப குதிரை வேலி குணமுடனே செய்தார். பயிர்கரும்பு பூங்கரும்பு மலக்குழே பேக்கரும்பு அப்படி மலவாழை குலவாழை நற்கதலி பூலாஞ்சுண்டு ஏத்தவாழை இலகதலி கதலி கதலி இன்பமா விளைக்கிறார். நிறைய இருக்கு. இவ்வளவு பயிர் செய்தாரும் இல்லையா? என்ன பண்றா? ஈசான மூலையில் இவனுக்கு ஆகாத காரம் அவடுகாலம் என்ன நடக்கிறது ஐயா? என்ன நடக்கிறது? இந்த பழிய மக்களுக்கு வேன பிடிக்கும் நேரத்திலே கொண்டு அங்கே விரைத்தானடாயே
ஆமா பழம்பெரும் நாளா காக்காட்சி மலையிலே என மலம் வயர்வாடை யாருக்கு விழுகிறது? யாரு யாருக்கு ஆரி செங்கே நல்லூரிலே இதற்கு வேட்டுக்கலுங்களே திருவாச்சி மரத்திலே இருக்கிறான் இல்லையா ஆண்டவன் ஆண்டவன் மாயாண்டு என மாயாண்டிக்கு இந்த மலம் வயர் வாடை வீசுகிறது பேசுறது இந்த பயிர்கள் நம்மளுக்கு அறியாமல் செய்திருக்கிறார். ஆமா இந்த பயிரை அழிக்கணும் அதற்கு ஜீவலக மந்திரவாதி வருவான் என்பதாகவே மாயாண்டி உடலை வந்து பயிர் அளிக்கிறான். என்ன வடிவத்தில் அளிக்கிறான் ஐயா? பூச்சி 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 அறுத்து குமிக்கிறையா காட்டான வடிவத்தில வாழ கரும்பு பூரம் செமட்டுது. காட்டான போய் யானை அதுதானே செய்யும். அப்படி இல்லையா? யானைக்கு என்ன தெரியும்? அறிவு கம்மி தானே. அதனால காட்டான காட்டுல அது வாழ சமட்டி எரியுது. ஆமா அவருடைய காடு மாடா தெரியுது. அதனால நல்ல பயிர்கள் எல்லாம் நாடகாகம் ஆகிறது. அழிச்சுட்டே இருக்கு. அப்படி காத்திருக்கிறான் நமத்துப்படியன் நினைக்கிறான். காலப்பத்து இழுக்கிறான் ஈசன். இழுக்கிறான் அவன் தேலாம்பை கையிலே
அமர்ந்து கொண்டிருக்கிற வேளை மந்திரவாரி நினைக்கிறா தன் மனையானவளை திட்டழைத்து மக்கள் 8வது நாள் நாளையிலே காக்காட்சி மலை ஜீவலக போனும் போறேன்டி மச்சில ஏறி வைத்து மாரணமை எடுத்து வா என்று சொல்ல அப்பந்தான் சொல்லுகிறாய் ஏ மன்னா ஐயா காக்காட்சி மலைக்கு நீங்க போக வேண்டாம். ஏன் போறீங்க? நேற்று இரவிலே நான் நீத்திரை போகும்போது மன்னா ஒரு ஆகாத கனவு கண்டேன். கனவுக்காகாத கனவு கண்ட கனா பொல்லாத கனவையா கனவையா காலெடுத்து நீங்கள் வைக்க வேண்டாம். அருளே மெய்யருள் என்ற மறந்தான் நினைக்கிற இதுதான் தருணம். நினைச்சிட்டுலாம் இருக்கிற ஆண்டவன் மாயாண்டி சுடலை முன்னாலே ஒரு கோட்டை அரிசி முங்கி ஒரு கடா கறி சமைத்திருந்தா முட்டை முருங்கைக்காயும் படைத்து கோத்திரி மதைக்கு குத்தியாச்சு கொளுத்துருவான்ல இல்லையா? மாதிரி ஒரு பரன் துவளங்குட்டி ஒரு பரன் கருங்கடா செங்கடா ஒரு பரனே பரன் 6 பலி கட்டியா செப்பந்தான் கண்டா. ஏ மந்திரவாரி ஏ பெரும்புலையா ஏ பலியர்களே ஐயா என் மகள் 7வது பரணியே இருக்கிறா அவளையும் ஒரு பலியா நினைச்சு கத்தாள நார் விரித்து கலைய கண்ணி தான் முறுக்கி என் மகளை காலோடு கால் சேர்த்து கயிறு கொண்டு கட்டு அப்படின்னு. ஆமா சிக்கனு கட்டு சொன்னா விடுவானுங்களா பழிய? யார் விடப்பறா? அவனே அப்பனே சொல்லும் போது இவனுக்கு என்ன? ஆமா இவனுக்கு ஓடி வருகிறான் கத்தாளனார் விரித்தான் கலைய கண்ணி தான் உரைக்கிறான். ஆமா அந்த மகளான மாவிடைக்கு பின்னாலை என்ன பண்றா? காலோடு காலை சேர்த்து கொண்டு கட்டினானே முடிவே காலோடு கட்டுவானா கட்டி கொலையும் ஒத்தரதிகள் யார்கள் பொற்கொடியாள் மாவிசைக்கு உருண்டாலும் உருள முடியலை கெட்டிருக்கிறது தகப்பனை ஓலமிட்டு புலம்புறா செண்டாளா மந்திரவாரி ஏ பலிகார பாவி தகப்பா ஏ ரகப்பா என்னை கொடவார்கள் கூட்டி வந்து கூட்டி வந்து
அப்பா எள்ளும் உருக்குமா விளையும் வடாய் செந்தாளா நானும் போல வாழ்ந்த கோட்டை அந்தருந்தலரும் மயிலா வாழ்ந்த கோட்டை மன்னாந்த வாழும் 7 தலைமுறைக்கும் அம்முக விளங்காது உனக்கு அங்கருவு தந்தாது அப்பா பெண் கருவு அத்து போகும் ஓ என்பதாக புலைய மகள் வயிறறிந்து சாபம் கொடுப்பதை கண்டான் இல்லையா மண்பீடத்திலே வந்து கொண்டிருக்கிற மாயாண்டி ஆகா மகள் பக்கத்திலே இருந்து பாவம் அல்லவாப்பட்டு கொண்டிருக்கிறார் பரிகாசம் எல்லாம் பண்றா மகளை விடுவித்தால் விட்டுவிடக் கூடாது கூடாது என்ற அபய சத்தம் விடுக்கிறார் எப்படி விடுக்கிறார் அடையே அதிகாரம் மாந்திரவாத